பஞ்சு மிட்டாய்க்கு தடையா இல்ல கலர் பஞ்சு மிட்டாய்க்கு தடையா? எது பிங்க் கலர் இருக்கோ அது நிச்சயமா ரோடமின் இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானம். கார்ப்பரேட் கம்பெனி இந்த தொழில்கள் அதிகமா ஈடுபடாதனால நீங்க தடை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு, ஏன்னா சுகர்னால வருது அப்படின்னா நம்ம எல்லா சுகர் ப்ராடக்டையும் இருக்கணும். இது மாதிரி நமக்கு ரோட்டமைன் பி ரிச்சா இருக்கிற மாதிரி வேறு சில உணவுப் பொருட்கள் ஏதேனும் நீங்கள் தென்படுவதாக பாக்குறீங்களா? இதை நம்ம அழிக்கிறதுன்றதை விட கவர்மெண்டே எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, என்ன ஆட் பண்ணணும், என்ன ஆட் பண்ணக்கூடாது பயிற்சி கொடுத்தாலே. ஆனா அந்த மிளகாய் தூளில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறதை நீங்க எப்படி சொல்றீங்க? தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மிடையே டாக்டர் JSK நாகராஜ், பார்மசியிலுடைய முனைவர் பட்டம் பெற்றவர் மற்றும் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார். அத்தோடு ஆய்வக பணிகளில் நிபுணத்துவம் பெற்றவர். அவரோடு இந்த ரோட்டமைன் பி, இந்த பஞ்சு மிட்டாய் தடை, இது போன்ற செய்திகளை நாம் கேட்டு பெறுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். திரு விஜயராகவன் அவர்களே, என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் அகம் நேயர்களுக்கு. சார், நம்ம இப்போ ஒரு 10 days பேக்ல இருந்து எல்லா ஊடகங்கள்லயும் ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான இருந்த இந்த பஞ்சு மிட்டாயில ஒரு ரோட்டமைன் பீன்னு ஒரு கெமிக்கல் இருந்ததாகவும், அதுல இப்போ ரீசெண்டா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கேன்சருக்கு மிக முக்கிய காரணியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரோட்டமைன் பி அப்படின்றத நம்ம சாதாரணமா நெட்ல எல்லாம் பார்த்தோம்னா அது ஏதோ டையிங் ஃபேக்டரியில யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துச்சு. இது எந்த அளவுக்கு சார்? இது நானும் சில FSSAI ஆபீசர்ஸ் எல்லாம் பேசினேன். அவங்க நாங்க இப்ப கண்டுபிடிச்சோம், இது உண்மைதான் அப்படின்றத தடை செய்யப்பட்டிருக்கும். நீங்க ஒரு பார்மசியில எக்ஸ்பர்ட், இத பத்தி என்ன கருத்து சொல்றீங்க? அதாவது இது இப்போ பஞ்சு மிட்டாய்க்கு தடையா இல்ல கலர் பஞ்சு மிட்டாய்க்கு தடையா? இது ஒரு பெரிய கேள்வி. கரெக்ட். ஏன்னா பஞ்சு மிட்டாய்க்கு தடை அப்படின்னா பஞ்சு மிட்டாய்க்கு பேசிக்கே சர்க்கரை தான். அதுல நம்ம ஒரு டை ஆட் பண்றோம் ஒரு கலருக்காக. கலர் எதுக்காகனா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் அதை ஆட் பண்றாங்க. அது இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல இருந்தே அது போயிட்டு இருந்தது. பட் இதுல ஒரு சில டை என்ன பண்ணோம்னா கேன்சரை உருவாக்குறதுன்றது உண்மைதான். இது இப்ப சொன்னதுல ரொம்ப காலமா இருக்கு. அது பர்டிகுலரா அனிலின் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளோரசன் டைஸ் ஒரு சிலது இருக்கு. அதுல பிங்க் கலர் ரொம்ப அட்ராக்ஷன் கொடுக்குது. அது இந்த ரோடமைன் மூலியமா தான் வருது அது ஆக்சுவலா. ஸோ எது பிங்க் கலர் இருக்கோ அது நிச்சயமா ரோடமைன் இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானம். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில ஸ்வீட்ஸ்ல பிங்க் கலர் ஸ்வீட்ஸ் கூட அது பேன் பண்ணிருக்காங்க. இப்போ யாருமே பிங்க் கலர் ஸ்வீட்ஸ் விற்கிறது இல்லை. இது என்னன்னா இது ஒரு சின்ன மிட்டாய், காட்டன் கேண்டி இல்லை பஞ்சு மிட்டாய்ன்னு சொல்றது சின்ன குழந்தைக்கு அட்ராக்ட் பண்றதுனால இது சடனா ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு. இந்த பிங்க் கலர்னால கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம கிளாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இப்போ டை தான் ஆட் பண்றதுனாலதான் நமக்கு கேன்சர் வருது, சுகர்னால இல்லை. ஏன்னா சுகர்னால வருது அப்படின்னா நம்ம எல்லா சுகர் ப்ராடக்டையும் நிறுத்தணும். பட் இதுல கலர் ப்ராடக்ட், கலர் ஆட் பண்ண காட்டன் கேண்டியை நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம இங்க தெளிவுபடுத்தணும். ஈவன் ஒரு இடத்துல FSSAI ஆபீசர் சொல்லும்போது ஒரு நார்த் இந்தியன் மக்கள் தான் இது விற்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பார்க்க போனா அதுல அவரே சொல்றாரு பிங்க் கலர் ஆட் பண்ணாம விற்கலாம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையன் அவங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ நானும் பார்த்தேன். ஸோ அதுதான் கரெக்டானது. அதாவது கலர் கேண்டி, கலர் காட்டன் கேண்டி இருக்கக்கூடாது. கலர் இல்லாம நம்ம காட்டன் கேண்டியை நம்ம தாராளமா விற்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றது. இந்த FSSAI ஆபீசர் ஒருத்தர்கிட்ட நான் கேட்கும் பொழுது, சார் இப்போ இது என்ன கார்ப்பரேட் கம்பெனி இந்த தொழில்கள் அதிகமா ஈடுபடாதனால நீங்க தடை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு, அதே மாதிரி நீங்க பெரிய ஸ்வீட் ஸ்டால்ல எல்லாம் அந்த பேக்
இதுல வந்து ஒரு பஞ்சு மிட்டாய், அவங்க வந்து சோன் பப்படி அப்படின்ற வெரைட்டில இதே சுகர்ல அடிப்படையில செய்யறாங்க. ஆமா. இதையெல்லாம் நீங்க பரிசோதனைக்கு உட்படுத்துறீங்களான்னு நான் கேட்டேன். ம். அவங்க வந்து நாங்க உட்படுத்தணும். அதுல அந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட் எல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு தெரிவிச்சாங்க. ஆமா. கலர் கலர் இருந்துச்சுன்னா தான் அந்த பிரச்சனை. அதுவும் வந்து அந்த பிங்க் கலர் அதுதான் வந்து ரோடமின் மெயினா. ஏன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு கெமிக்கல் இருக்கும். இப்ப நம்ம வந்து மஞ்சள் கலர் யூஸ் பண்றோம், ரெட் கலர் யூஸ் பண்றோம், பச்சை கலர் யூஸ் பண்றோம். ஒன்னொன்னும் ஒரு ஒரு கெமிக்கல்ல வரும். இப்போ இது வந்து பிங்க்ன்றது வந்து ரோடமின். இது நம்ம பார்த்தோம்னா டை நீங்க சொன்ன மாரி டையா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு சில மைக்ரோபயாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு கூட நம்ம அதை யூஸ் பண்றோம். ரோடமின்ன்றது ஈஸியா வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிக் எதுக்கையோ ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு. ஸோ இதுல வந்து கார்ப்பரேட்டா இல்லாட்டி சின்ன சின்ன கம்பெனியான்னு தேவையில்லை. கலர் ஆட் பண்ணாலே ப்ராப்ளம் தான். அவ்வளவுதான். இதுதான் நம்ம முடிக்க வேண்டியது. இவங்க சொல்ல வேண்டியது இது. அது ஏன் மொத்தமா என்ன சொல்றது கேஷுவலாவா இல்லாட்டி மொத்தம் பொதுவா சொல்லிட்டாங்களா காட்டன் கேண்டி அந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை அப்படின்னு. அது போல கலர் பஞ்சு மிட்டாய்க்கு தடைன்னு சொன்னா யாருக்குமே அந்த பயம் வராது. இந்த பஞ்சு மிட்டாய்க்கு சொன்ன உடனே தான் இப்ப பயம் ஜாஸ்தி மக்களுக்கு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வண்ண நிறமூட்டி, அதாவது நீங்க இந்த கலரிங் ஏஜென்ட் நம்ம வந்து ஒரு பிங்க் கலர் வரதெல்லாம் நமக்கு ஆபத்துன்னு, ஆமா. இதுக்கு நானும் இதுல நெட் பார்மசி உங்களை மாதிரி இருக்குங்கெல்லாம் பேசும் பொழுது இந்த மிளகாய் தூளை வந்து ஏற்கனவே கலிபோர்னியாவுல தடை செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தியை நான் படிக்க இருந்தது. நெட்லயும் நான் வெரிஃபை பண்ணேன். ம். இது மாதிரி நமக்கு ரோட்டபைன் பி ரிச்சா இருக்கிற மாதிரி வேறு சில உணவுப் பொருட்கள் ஏதேனும் நீங்கள் தென்படுவதாக பாக்குறீங்களா? இது பஞ்சு மிட்டாய் தவிர அப்படின்னு நினைக்கிறீங்களா? குழந்தைகளுக்கானது மட்டும் இல்லாட்டி வேற எதுவும் மேமா? இல்ல இப்போ குழந்தைங்களுக்கானவங்க ஓகே. பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ஆபத்துன்னா நம்ம ஆமா. எல்லாருமே இப்ப இந்த உங்களுக்கு குச்சி மாதிரி ஒண்ணு தெரியுதா? தெரியுது. இது என்ன தெரியுமா? ஏதாவது தெரியுது இல்ல கெஸ்டிங் ஏதாவது பண்ண முடியுமா? கெஸ் பண்ண முடியுமா? யூகிக்க முடியுமா உங்களால என்னன்னு? இது முள்ளங்கியா சார்? ரெட் முள்ளங்கி. இல்ல இதுவும் மிட்டாய் தான். இதுவும் மிட்டாய் தான். பிங்க் கலர் மிட்டாய். ஓகே இது திருவிழாவுல விக்குது. இப்போ இதையும் டெஸ்ட் பண்ணா ரோடமின் இருக்கும். ஓகே ஓகே. சோ இது வந்து அதாவது ஃபுட் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க தனியா. அந்த ஃபுட் கலர்ஸ் ஸ்பெசிஃபைடு ஃபுட் கலர்ஸ் மட்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபுட் கலர்ஸ் மட்டும்தான் நம்ம அடிட்டிவா யூஸ் பண்ண முடியும். மத்தது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இதுல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கார்பரேட் இல்லாட்டி சின்ன லெவல் இப்போ இது வந்து சின்ன லெவல் போகுது. இப்ப இந்த காட்டன் இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க வந்துட்டு ஒரு 3 கேஜி சுகர் வாங்கினா கிட்டத்தட்ட 100 காட்டன் கேண்டி ஏதாவது பண்ணுவான் பஞ்சு மிட்டாய். அதுல வந்து சுலபமா அவனால கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். பிசினஸ் லெவல்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி மிச்சத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா அதாவது மூலப்பொருள் வாங்குறது அப்புறம் செய்கூலி எல்லாம் பார்த்தோம்னா மிஞ்சி போனா அவனுக்கு வந்து ஒரு 200 ரூபா செலவு போக ஒரு 800 ரூபா அவன் கையில நிற்கும். இது ஒரு சின்ன மைக்ரோ பிசினஸ். இதை நம்ம அழிக்கிறதுன்றதை விட கவர்மெண்டே ஒரு பொறுப்பெடுத்து இந்த மாதிரி மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது என்ன ஆட் பண்ணணும் என்ன ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ஒரு பயிற்சி கொடுத்தாலே இந்த காட்டன் கேண்டிய சுலபமா அதை பஞ்சு மிட்டாய நல்லாவே விற்கும் மக்களுக்கு. கலர் இல்லாமையே நம்ம மக்கள் வாங்குறதுக்கும் இருப்பாங்க. அப்படியே கலர் வேணும் அப்படின்னாங்கன்னா ஃபுட் கலர்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது வேணா அவங்க வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கும். அது அந்த மாதிரி தாராளம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டிசைட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட். யாருக்கு எப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா எப்படி அவங்க மேல வருவாங்க. ஏன்னா சொந்த தொழில் வந்து இது வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஆண்டர்பிரினர்ஸ். அதுக்கு ஒரு வழிவகை பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தடை பண்றதுக்கு பதிலா 19 ரூபாய் பஞ்சு மிட்டாய் தடைக்கிறதை விட இந்த கலர் பிங்க் கலர் அதாவது டை ஆட் பண்ணாம பர்டிகுலரா சொன்னோம்னா துணிக்கு யூஸ் பண்ற டை இல்ல வேற ஏதாவது டை யூஸ் பண்ணாம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல விதமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பர்டிகுலரா ட்ரைனிங் கொடுத்தாலே போதும். நம்ம அது பண்றது இல்லை, ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. அதுதான் இங்க பெரிய ப்ராப்ளம் வர்றது. இப்ப பார்க்க போனா கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கீழே இத்தனை மக்கள் இருக்கும் போது அதுக்காக தான் அங்கங்க ஒரு ஒரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வைக்கிறாங்க. அந்த ட்ரைனிங் சென்டர்ல இதையும் பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிறதையும் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்ல விதமா பஞ்சு மிட்டாய் பயம் இல்லாம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் தடை செய்யாம.
சரி, இதே போன்ற அதான் இது இந்த ரொட்டமைன் பி இருக்கிறதை போன்று இப்ப சிவப்பு முள்ளங்கி நிறைய பொருட்கள் சொல்றாங்க. ஆமா. அவங்க இயற்கையாக விளையிற பொருட்களுக்கு எனக்கு நாம சந்தேகிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த மிளகாய் தூளில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறதை நீங்க எப்படி சொல்றீங்க? அது வந்து அடல்ட்ரேஷன்ல வந்துரும் அது உங்களுக்கு. அது வந்து இன்டென்ஷனலா ஆட் பண்றது. அந்த கலரை மேட்ச் பண்றது அவங்க. இது வந்து கலர் வந்து அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்றது. இந்த பஞ்சு மிட்டாயில வர்றது. ஆனா அது குழந்தைகள் எல்லாம் பெண்களை இவங்களை குழந்தைங்கள ஈஸியா, அதாவது ரெட் கலரு, இந்த பிங்க் கலர் எல்லாமே குழந்தைங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அதுக்காக தான் நீங்க நல்லாவே பார்க்கலாம். இந்த ஃபுட் சேல்ஸ் பண்ற இடம் எல்லாமே ரெட் கலர்ல தான் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் பேக்ரவுண்ட்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ரெட்ன்றது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்னல்ல நிக்கிறோம் இல்லைங்களா? சிக்னல்ல வந்து கிரீன், எல்லோ, ரெட்னு இருக்கும். ஏன் ரெட்னா ரெட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்ராக்ட் பண்ண முடியும்ன்றது ஒரு ரீசன் மாதிரி தான். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த பிங்க் கலர் கிடைச்சாலே பஞ்சு மிட்டாய்னு வந்துடும் ஞாபகம். ஸோ அதை வந்து ஈஸியா அவன் சேல் பண்ண முடியும் அந்த விற்கிறவங்களுக்கு. அந்த கான்செப்ட்ல தான் இந்த கலரிங் வர்றதே தவிர, கலர் வந்து வேற எந்த யூஸுமே கிடையாது நமக்கு. கலர் இல்லாமயே பஞ்சு மிட்டாய் தாராளமா விக்கலாம். இப்ப நீங்க இதை வேறு உணவுப் பொருட்கள் ஏதேனும் நீங்க சந்தேகிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதை நம்ம எளிதாக கண்டறிவதற்கான வழிகள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? கண்டறிக்க வழி அப்படின்னா நமக்கு டெஸ்ட் மூலியமா தான் போகணும் நம்ம. இப்ப எது வேணாலுமே எந்த ஃபுட் எடுத்தாலுமே டெஸ்ட் தான். அதாவது ஆய்வகத்துல ஆய்வுக்கு உட்படுத்திதான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா என்ன கலர் இருக்கு, அந்த கலருக்கு வந்து என்ன கெமிக்கல் ரெஸ்பான்சிபிள், அதனோட டெஸ்ட் இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சிருக்கோம். அப்புறம் இந்த சாம்பிள் நம்ம வாங்குற பொருளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சு மிட்டாயே எடுத்துக்கங்க. இந்த பஞ்சு மிட்டாய் தண்ணியில கரைச்சோம்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும். அதை டைலூஷன் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரோடமிக்கும் இதுக்கும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, ரோடமின் தான் இருக்கா, வேற ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். எதுவா இருந்தாலுமே எந்த கெமிக்கலா இருந்தாலுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். அந்த ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம பொறுக்க வேண்டியதுதான். இதுல ஒரு சிறிய அளவில் நம்ம உட்கொள்ளும் பொழுதே மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுவது வாய்ப்பு இருக்கு சார். இல்ல, ஏன்னா இப்ப பஞ்சு மிட்டாய் வந்து கொஞ்சமா தான் சாப்பிட்டு போறோம். அது வந்து யூரின் வழியாவோ மோஷன் வழியாவோ போயிடும். ஆனா ரொட்டீனா நம்ம சாப்பிடும்போது அது அக்யூமுலேட் ஆகும். அக்யூமுலேட் ஆகும்போது அதனோட ப்ராப்ளம் நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் சிகரெட் அடிச்ச உடனே நமக்கு கேன்சர் வரப்போறது இல்லை. கண்டினியூஸா சிகரெட் அடிக்கதான் அது அக்யூமுலேஷன் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வருது. இதுவும் அப்படியே தான் நமக்கு. ஸோ என்னன்னா குழந்தைங்களுக்கு எதுக்கு நம்ம பாதிப்பு உண்டாக்கணும் அவங்கள, இதுல இருந்து நம்ம பெட்டரா வெளியில வர்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இந்த இனிப்பு பொருட்கள் குழந்தைகள் இந்த மாதிரியான இனிப்பு பொருட்கள் அட்ராக்ட் ஆகி அது வந்து ஓவர் அவங்களுக்கான ஒபிசிட்டிக்கான வாய்ப்பு இருக்கா? சுகர்னால எடுத்தோம்னா ஒபிசிட்டின்றது சொல்லவும் எப்படின்றது குழந்தைங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. ஒபேசிட்டி இதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில குழந்தைங்களுக்கு மேகி கண்டினியூஸா சாப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதனால ஒபேசிட்டின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு சில ஃபேக்டர்ஸ் மாறி மாறி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அது. ஸோ இதுவே நம்ம எக்ஸாக்டா எடுத்துக்க கூடாது. அது ஒண்ணு. இப்ப இதே மாதிரி நம்ம நினைச்சோம்னா இதே குழந்தைங்களுக்கு நீங்க பாராசிட்டமால் சிரப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, வலி காய்ச்சல் மற்றும் வலிக்கு அதுதான் இப்போ கொடுக்குறோம். இப்போ பாராசிட்டமால் சிரப் கிடைக்கிறது இல்ல. சிரப் கிடைக்கிறது இல்ல. சஸ்பென்ஷன் கிடைக்குது. ஏன் அப்படின்னா முன்னாடி அந்த பாராசிட்டமாலை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆல்கஹால் வேணும். கொஞ்சம் ஆல்கஹால் இருந்தாதான் கரையும். இது இப்ப என்ன ஆகுது, இந்த இதுவே ஆல்கஹால் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகி ஹேபிட் ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக இனிமே ஆல்கஹால் இருக்கிற பொருள் எதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு பாராசிட்டமால் சிரப்பை பேன் பண்ணி பாராசிட்டமால் சஸ்பென்ஷனா கொடுக்குறாங்க. அதுக்கு ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? காம்பினேஷன்ல என்ன ரெண்டு அந்த பெராசிட்டமாலுக்கும் பெராசிட்டமால் சஸ்பென்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சார்? ஆல்கஹால் இல்லாம இருக்கிறது தானே? ஆமா ஆமா, மெயினா வந்து சாலிபிள் ஆகாது. பாராசிட்டமால் வந்து தண்ணியில சாலிபிள் ஆகாது, கரையாது. சாலிபிள் ஆகாம சஸ்பென்ஷனா கொடுப்போம். அது உள்ள போய் கரைஞ்சிடும், வயிற்றுல போய் கரைஞ்சிடும். ஆனா சிறப்புன்னு வரும்போது கரைஞ்சி இருக்கும். பாராசிட்டமால் அதுல கரைஞ்சிதான் இருக்கும். ஸோ என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் இப்ப டிசைட் பண்ணிருச்சீங்களா, வேணாம் ஆல்கஹால் வந்து அடிக்ட் ஆயிடும்,
அப்படின்னு கவர்மெண்ட் இதுல இருந்து சஸ்பென்ஷனுக்கு வந்து இப்ப இதே மாதிரிதான் பஞ்சு மிட்டாய் இதே மாதிரி மாத்தலாம். பஞ்சு மிட்டாய் தாராளமா விற்க வைக்கலாம். ஆனா கலர் இல்லாம இல்லாட்டி ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு ட்ரைனிங் மக்களுக்கு கொடுத்தா போதும். அது வந்து ரீச் ஆகும், நல்ல ரீச் ஆகும். எந்த தடையுமே இல்லாம யார் வேணாலும் பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம். மிக்க நன்றிங்க சார். மிகச்சிறந்த ஒரு தீர்வை, ஒரு பார்வையை நீங்க அரசுக்கும் மக்களுக்கும் கொடுத்திருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பாக உங்களோடு பேசுவோம், சந்திப்போம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழகம். நன்றி, வணக்கம்.